ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு நிலையம் ஒரு பொருள், ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த திட்டம் இந்திய ரயில்வேயின் முயற்சியாக ஒவ்வொரு தொடர் நிலையத்திலும் அந்த பகுதியில் மட்டுமே காணப்படும் தனித்துவமான உள்ளூர் பொருட்களை பிரச்சாரப்படுத்துவதாகும். ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்டுங்கிறது இந்திய ரயில்வேயின் முயற்சியாக ஒவ்வொரு மாவட்டம் இல்லாட்டி ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பகுதிகளில் காணப்படுற பொருட்களை தனித்துவமான ஒரு உள்ளூர் பொருட்களை விற்பனை நிலையம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ திருநெல்வேலினா அல்வா, பழனினா பஞ்சாமிர்தம், பன்ருட்டினா பலாப்பழம், தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை, அதை மாதிரி மணப்பாறைனா முறுக்கு, இந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஊரில் உள்ள தனித்துவமான பொருட்களை ரயில்வே ஸ்டேஷனில் விற்கணும். ஏன்னா இப்போ ரயில் போயிட்டுருக்கு, ஒருத்தவங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ கன்னியாகுமரிலேருந்து சென்னை போகிறாங்கன்னா அவங்க கன்னியாகுமரிலேருந்து திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விழுப்புரம், சென்னை போவாங்க. அப்படி வரும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் ஸ்டேஷனில் நிற்கும் போது அவங்க ஒரு ஊருக்குள்ளே போய் நிற்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கும். மெயின் ஸ்டேஷனில் 5 நிமிஷம் நிற்கும். அப்போ அவங்க பிளாட்ஃபார்மில் போய் டக்குன்னு அந்த ஊரோட ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட். விற்பனை செய்வதற்கு ஒரு மையமாக அமைகிறது. இது வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற அரசின் முன்னேற்ற கொள்கையாக உள்ளது. கைத்தொழில் பொருட்கள், நெசவு புடவைகள், உள்ளூர் விவசாய பொருட்கள் முதலியவை சென்னை சென்ட்ரல் முதலியவை நீங்கள் விற்கலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு கைத்தொழில் பொருட்கள், நெசவு பொருட்கள், உள்ளூர் விவசாய பொருட்களை ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்டில் நீங்கள் சேல் பண்ணலாம். இது இப்போ அப்படி பார்த்தோம்னா சென்னை சென்ட்ரலில் காஞ்சிபுரம் பட்டுங்கிற ஸ்டாலில் 2.5 லட்சம் கோடிக்கு 2 கோடியே 5 லட்சத்துக்கு விற்பனை நடந்திருக்கு. இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்டில் நீங்கள் கைப்பொருட்கள், நெசவு புடவைகள், உள்ளூர் விவசாய பொருட்களை விற்கலாம். அப்படி பார்க்கும்போது சென்னை சென்ட்ரலில் காஞ்சிபுரம் பட்டு ஸ்டால்னு அந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்டில் 2 கோடியே 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை அதிகபட்சமாக இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. ரயில் பயணிகள் அமைதியான சூழலில் அந்த பொருட்களை கண்டு வாங்கும் வசதி மற்றும் சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பது முக்கிய நோக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரயில் பயணிகள் அப்படியே பரபரப்பாக ஒரு ஸ்டேஷனை விட்டு வெளில போய் ஒரு பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கு, அவங்க ரிலாக்ஸாக பக்கத்துலேயே போய் டக்குன்னு அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கும், இந்தியாவில் ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் பயன்படுது. OSAOPனா ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்ப பதிவத்தை ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கி பூர்த்தி செய்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொடுக்கலாம். இல்லாட்டி இப்போ சில ஸ்டேஷன் முக்கியமான பெரிய ஸ்டேஷன்ஸ்லாம் IRCT இணையதளத்தில் நீங்கள் போய் பதிவு பண்ணலாம். விற்பனைக்கான லைசன்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு சில இடத்துல கிடையாதான். சில இடத்துல மிகவும் குறைவாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 15 நாள்லேருந்து 180 நாள் வரைக்கும் அந்த ஸ்டாலில் நீங்கள் உங்கள் பொருளை நீங்கள் விற்றுக்கலாம். இதுதான் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து நீங்கள் இதை பற்றி என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களே ஒரு கடை மாதிரி உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. அதில் உங்கள் பொருட்களை வச்சு நீங்கள் விற்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பெறும்னு நம்புகிறேன். 4 பேருக்கு இந்த வீடியோவை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.